ஹாய் ஹலோ எவ்ரிவான். இது உங்க டாக்டர் சண்முகா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெரிகோஸ் வெயின் உங்களுக்கு இருக்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வெரிகோஸ் வெயினுக்கு எந்த மாதிரியான பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வெரிகோஸ் வெயின்ன்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வெரிகோஸ் வெயின்ன்றது உங்களுடைய லெக்ல ப்ராப்பரான சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் இல்ல. அதாவது பிளட் கீழ இருந்து மேல வர்றது. அதாவது உங்க லெக்ல இருந்து டுவர்ட்ஸ் உங்க பாடி வர்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால உங்களோட வெயின்ஸ் எல்லாம் பல்ஜ் ஆகுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆகி பஃபி மாதிரி ஆயிட்டு உங்களுக்கு மேல தெரிய ஆரம்பிச்சிருது. இது என்னன்னா உங்களுக்கு சர்க்குலேஷன் ப்ராப்பரா இல்ல. லோவர் லெக்ல மெயினா லோவர் லெக்ல காஃப் மசில் ஏரியால. அதுக்கப்புறம் பேக் தைலலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நம்ம சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்க ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே ஒர்க் பண்ற ஆளா? எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல்ல பரோட்டா மாஸ்டரா இருக்கலாம், ஹோட்டல்ல நிக்கிற சர்வரா இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த துணி கடைகள்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ரொம்ப நேரம் நின்னுட்டு வேலை பார்க்குறவங்களா? நீங்க கண்டிப்பா அதாவது வெரிகோஸ் வெயின் உங்களுக்கு இல்லனாலும் ரொம்ப நேரம் நின்னுட்டு வேலை பார்க்குற நீங்க இந்த எக்ஸர்சைஸ் நான் சொல்லப் போற எக்ஸர்சைஸ நீங்க ரெகுலரா பண்ணாவே நீங்க வெரிகோஸ் வெயின் வர்றத தடுக்க முடியும். வந்ததுக்கு அப்புறம் கவலைப்படுறதுக்கு முன்னாடியே நீங்க தடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த எக்ஸர்சைஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். வெறும் சிம்பிள் எக்ஸர்சைஸ் உங்களுக்காக, உங்களுடைய ஹெல்த்துக்காக ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங் ஒர்க் பண்றவங்க, எக்ஸாம்பிள் கண்டக்டரா கூட இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த எக்ஸர்சைஸ் உங்களுக்கு வராது தான். நல்ல வேளை வராம இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் நீங்க இத ப்ரிவென்ஷன் மெத்தடாவும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எக்ஸர்சைஸ்க்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் என்னன்னா, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சுப்பைன்ல படுத்துக்கிட்டு எஸ்எல்ஆர் மாதிரியே தான். உங்களுடைய சுப்பைன்ல படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு உங்களோட ஹீல் பாருங்க. நான் ஹீல இப்படி முன்னாடி வச்சிடுறேன். இப்போ ரைட் லெக் நான் பண்ண போறேன். இங்க இப்படி நேரா தூக்கிடுங்க. தூக்கிட்டு இத ஹோல்டு பண்ணுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. நல்லாவே சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு அப்புறம் ஸ்லோவா கீழ விட்டுருங்க. புரியுதுங்களா? இதையே ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணுங்க. 10 ரிப்பீட்டேஷன் பண்ணுங்க இனிஷியலா. புரியுதுங்களா? ஒண்ணும் இல்ல. பாதம் உள்ள வச்சுக்கோங்க. பாதம் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் கால ஸ்ட்ரைட்டா மேல தூக்குங்க. மேல தூக்குனதுக்கு அப்புறமா இதே பொசிஷன்ல ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணீங்கன்னாவே நல்ல சர்க்குலேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. 2வது எக்ஸசைஸ் என்னன்னா, உங்களுக்கு பைசைக்கிளிங் அதாவது படுத்துக்கிட்டே பைசைக்கிளிங் மூவ்மெண்ட் நம்ம பண்ண போறோம். அது பண்றது மூலியமாவும் நம்மளோட கால்ல இருக்கிற சர்க்குலேஷன் ரொம்ப வேகமாவே இம்ப்ரூவ் ஆகும். ரிட்டென்ஷன் அதிகமாகும். அது என்னன்னு பார்க்கலாம். காலை இப்படி மடக்கி நேரா படுத்துக்கோங்க. நேரா படுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்க. இந்த மாதிரி பைசைக்கிள் மாதிரி பண்றேன். ஸோ ஒருத்தருக்கு நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ண முடியும். இல்ல ஒரு 1 மினிட் பண்ண முடியும்னா தாராளமா பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பைசைக்கிள் மூவ்மெண்ட்ட நான் பண்றேன். இனிஷியலா ஒரு 1 மினிட் பண்றதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பைசைக்கிள் பண்ணுங்க. அப்பயும் உங்களுடைய லெக்கோட சர்க்குலேஷன் ரொம்ப வேகமா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி எக்ஸர்சைஸ்லாம் நீங்க சும்மா பெட்ல இருக்கும்போதே பண்றதுக்காக தான் சொல்றேன். புரியுதுங்களா? ஸோ பைசைக்கிள் எக்ஸர்சைஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் என்னன்னு வாங்க பார்ப்போம். 3வது எக்ஸர்சைஸ் வெரிகோஸ் வெயினுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீல் ரைஸ் அண்ட் டோ ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க. ஹீல் இப்படி ரைஸ் பண்றோம். டோவ ரைஸ் பண்றோம். ஹீல ரைஸ் பண்றோம். ஒரு 5 செகண்ட்ஸ் இருங்க. அதுக்கப்புறம் டோவ ரைஸ் பண்ணுங்க. டோனா முன்னங்கால். ஹீல்னா இப்படி ரைஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு யாராவது பேலன்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்குது. என்னால பேலன்ஸ் பண்றதுல இப்படி தூக்கும்போது இப்போ உங்களுக்கு டோ ரைஸோ இல்லை ஹீல் ரைஸோ பண்றீங்க. கொஞ்சம் பேலன்ஸ் தடுமாற்றம் இருந்துச்சுன்னா ஒரு சேர் நீங்க முன்னாடி வச்சுக்கிட்டு கூட அதோட சப்போர்ட்ல நீங்க ஹீல் ரைஸ் பண்ணலாம். அப்புறம் டோ ரைஸ் பண்ணலாம். ஹீல் ரைஸ் பண்ணுங்க. அப்புறம் டோ ரைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மூமெண்ட்டை கண்டிப்பா 30 செகண்ட்ஸ் அட்லீஸ்ட் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கிராஜுவலா என்ன பண்றீங்க? ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரியும் ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் தடுமாற்றம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு சேர் வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அதுதான் சேஃபான ஒண்ணு. ஓகேங்களா? 3 எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு.
4வது எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். 4வது எக்ஸசைஸ்க்கு வந்து என்ன பொசிஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. மினி ஸ்குவாட் மாதிரி தான் பண்ண போறோம். அதாவது உங்க காலை வந்து இப்படி நீங்க கீழே கொஞ்சம் உட்கார்ற மாதிரி உட்காந்து இப்படி எந்திரிக்கிறதுனால நல்லா உங்களுடைய பிளட் எல்லாம் மேலே வரும், புஷ் ஆகும் மேலே. அது எப்படின்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நீங்க இப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய ஹிப் வந்து கொஞ்சம் இப்படி பேக்ல போகணும். அப்பதான் நல்ல ஒரு உங்களோட பிளட் வந்து மேலே ஃபோர்ஸா வரும். ஸோ இந்த மாதிரி பண்ண போறீங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது உங்களுடைய இடுப்பு நல்லா பின்னாடி இருக்கணும். பின்னாடி இருந்து இது மினி ஸ்குவாட் மாதிரி தான். மினி ஸ்குவாட் நார்மலா என்ன பண்ணுவீங்க? இப்படி நேரா உட்காந்து எந்திரிப்பீங்க. கொஞ்சம் இடுப்பை நீங்க வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு உட்காந்து எந்திரிக்க போறீங்க. புரிஞ்சுதுங்களா? ஹோல்டு பண்ண வேணாம் இனிஷியலா. இனிஷியலா பண்ணும்போது நீங்க மட்டும் உட்காந்து மட்டும் எந்திரிங்க. அதுக்கப்புறம் ப்ராக்ரஸா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி அப்புறம் எந்திரிங்க. நல்லாவே உங்களுடைய லெக்கோட சர்க்குலேஷன் நல்லாவே மேலே வரும். யார் யார் ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங் ஒர்க் பண்றீங்களோ கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வராம தடுக்கலாம். வெரிகோஸ் வெயின் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணும் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேரும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் என்னால் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை. டேக் கேர்.